Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் போல வெயிட் மெயின்டைனிங் vlog. அப்புறம் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீடைல்டா ஷேர் பண்ண போறேன். நிறைய வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு நிறைய டிப்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாள். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுங்க. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு உள்ள ஒரு இதுனா பொங்கல் தான். அதுவும் கிராமத்துல போய் பொங்கல் கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்களும் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வீட்டுல, அவங்க வந்து சிட்டில இருந்தாங்களா, அம்மாச்சி சிட்டில இருக்கும்போது நாங்க என்ன வீட்டு பொங்கல் வந்து வீட்டுல வைக்கிறது, அம்மாச்சி வீட்டுல போயிட்டு, அப்புறம் மாட்டு பொங்கல் போயிட்டு எங்க அப்பத்தா ஊரு, அதனால அப்பா சைடு போய் அங்க வந்து கிராமம்ன்றனால சூப்பரா இருக்கும். அந்த மாட்டு பொங்கலும் நல்லா இருக்கும், வீட்டு பொங்கலும் நல்லா இருக்கும். நிறைய ஊர்ல அந்த போட்டி எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, உளி அடிக்கிறது, அப்புறம் லெமன் ஸ்பூன், தண்ணீர் ஊப்புறது, இந்த மாதிரி நிறைய வந்து வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். சோ அதெல்லாமே ரொம்ப நாங்க வந்து மிஸ் பண்றோம். என்ன பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தாதான் நெக்ஸ்ட் லெவல் வந்து போக முடியும். ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமா ஏதோ ஒரு விஷயத்த வந்து, இதுவே தமிழ்நாட்டிலேயே நீங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப எங்க கிட்ட இருக்கிறது மாதிரி ஏதோ ஒண்ணு அங்க இல்லாத மாதிரி இருக்கும். சோ எல்லாரும் அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, டெல்லிக்கு போனா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. நாங்க நம்ம ஊருக்கு வந்தா நல்லா இருக்குமே நாங்க யோசிப்போம். சோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரிதாங்க. சோ அதுதாங்க. அதனால அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய மிஸ்ஸிங் இருக்கு. பேசுறதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்களாவே எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காச்சு. இதுதான் லைஃப்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ ஆனா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது சின்ன வயசுல எல்லாம் கல்யாணம் வரைக்குமே நான் வந்து அதான் வீட்டு பொங்கல் இங்க வைக்கிறது, மாட்டு பொங்கல் அங்க வைக்கிறது செம்மையா இருக்கும். பயங்கரமா அந்த 2 நாள் நல்லா என்ஜாய் பண்றது சூப்பரா வந்திருக்கும். வீட்டுல எல்லாரும் கூடி ஆட்டம் பாட்டான்னு அவ்வளவு ஒரு ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் இல்ல, சாரி, என் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பொங்கல் செலிப்ரேஷன் போட்டோஸ் எல்லாம் பார்த்து எங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். சோ அதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்காது இல்லையா. நாங்க எப்படின்னா எங்க மாமா பொண்ணு, நாங்க சித்தி பொண்ணுங்க, மாமா பொண்ணு, இந்த மாதிரி எங்க அம்மாச்சிக்கு வந்து 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்களோட 2 பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுவோங்க. எங்க வீடே வந்து பெரிய ஏதோ சொல்லுவாங்கல்ல கூட்டு குடும்பமா, சோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இதுனா நாங்க சேர்ந்துருவோம், நல்லா இருக்கும். சோ இப்ப எல்லாருமே கல்யாணம் பண்ணி போயிட்டோமா, சோ அப்ப வந்து அந்த வீடு வந்து வெறிச்சோட ஆயிடுச்சு அந்த மாதிரி. சோ அது மாதிரிதான் இருக்கு. இப்ப கல்யாணம் முடிச்சுன்னா எல்லாருனாலையும் அந்த டைம்ல வைக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுலதான் பொங்கல் வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அப்படியே போயிடுச்சுங்க. எல்லாரும் சின்ன வயசு மெமரிஸ் யார் யாரெல்லாம் வந்து மிஸ் பண்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு பொங்கல் இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னாலும் தெரியல, ஃப்ரீ டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே வந்து பிஸியா இருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் போட்ட விளாக், நேத்து போட்ட விளாக் கூட எனக்கு வந்து போகல. அப்பவே நினைச்சேன் எல்லாருமே கிளீனிங் அதுன்னு வேலைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், எனக்கு தெரியும். சோ இருந்தாலுமே நம்ம போடுறத போட்டுட்டே இருப்போம். அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாலும் பாப்பாங்க இல்லையா, யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தானே நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டே இருப்போம். சோ அதுதாங்க. பொங்கலை ரொம்ப மிஸ் பண்றேன். அதான் உங்கள்கிட்ட வந்து குழம்பி தள்ளிட்டேன் நானு. சரிங்க, நாங்க வந்து நாளைக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம். எப்படின்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா ஜோதி, 2 பேரும் சேர்ந்து 2 ஃபேமிலியும் சேர்ந்து நீங்க வெளியில வந்து பொங்கல் வைக்கலான்ற மாதிரி. அது எப்படி எல்லாம் பண்றோம்னு தெரியல, ஜஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். பிளான் பண்றதே அப்படி நடக்குதா இல்ல எப்படி நடக்குதுன்றத கண்டிப்பா உங்க கூட வீடியோ ஷேர் பண்றேன் நான் எடுத்து. சரிங்களா, வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து vlogல போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 4 இயர்ஸ் வந்து ஆக போகுது. இந்த ஜான்வரியில தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வந்து பாத்தீங்கன்னா நான் ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி 2021 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ்லயே நல்லா ரீச் கொடுத்து ஒரு வீடியோ மில்லியன் வியூஸ் போய் நல்லா வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15,000க்கு மேல சப்ஸ்கிரைபர், 17,000க்கு வரைக்குமே வந்துருச்சு அப்பவே. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோஸ் இப்ப வந்து போட்டுட்டு இருக்கிறேன். சோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், 2 இயர்ஸ் வந்து போடல அந்த 4 வருஷத்துல. சோ இந்த மாதிரிதான் வந்து போச்சு.
சோ இருந்தாலுமே இப்போ வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்க சொல்றது இருக்கு இல்லையா, இந்த இயர்ல நான் வந்து நிறைய விஷயங்கள் இந்த 2024ல நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டுட்டேன். சிஸ்டர் உங்களாலதான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, நீங்க வந்து மோட்டிவேஷனா இருக்கீங்க, நீங்க இவ்வளவு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ அதுதான் அது ஒரு மெமரி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களுமே மனசார வாழ்த்துறீங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தலைவலின்னு சொல்லியிருந்தேன். என்ன தலைவலி சிஸ்டர், உடம்பு பாத்துக்கோங்க, செக்அப் பண்ணுங்க, அந்த மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றதுனாலே அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு மைக்ரைன் தலைவலி இருக்கு சிஸ்டர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா எனக்கு வந்து சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து சொன்னேன், சிஸ்டர் என்னை வந்து நான் பிஸியா வச்சுக்கும் போதுதான் ஓவர் திங்கிங்ல இருந்து அதுக்கப்புறம் வேற எந்த திங்கிங்குமே இல்லாம நான் வந்து இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும் சேம் அதையே அவங்களும் வந்து சொன்னாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, உண்மைதான் சிஸ்டர், நானும் அப்படி டைவர்ட் பண்ணி பார்த்தேன். வேற ஏதாவது வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும் நம்ம சும்மா இருக்கும்போது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸியில இருக்கும்போது அது பெரிய விஷயம் கூட நமக்கு வந்து சின்னதா தெரியும். கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களை வந்து பிஸியா வச்சுக்கோங்க, உங்களோட ஃபேமிலி கண்டிப்பா வந்து ஹாப்பியா இருக்கும். இப்போ சின்ன விஷயத்தையே நோண்டி நோண்டி நம்ம சும்மா இருக்கும்போது பல திங்கிங் பண்ணி அதை பெருசாக்கி நம்ம சந்தோஷத்தை நம்மதிலே கெடுத்துக்கிட்டே இருப்போம். சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன். சோ கண்டிப்பா அந்த சிஸ்டர் அதே சேம் சொல்லிட்டு இருந்தாங்களா. நாங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சிஸ்டர் எனக்கு அக்கறையா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்ப பாத்துக்கோங்க சிஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது. ஆனா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், வேலை பாக்குறேன், இதுல பிஸியா இருக்கிறது மூலமா எனக்கு வந்து வேற கவலைகள், அந்த வேற ஏதோ ஒரு டைவர்ஷன் எனக்கு எதுவுமே இல்லாம ஒரு போக்கஸ்டா நான் வந்து போயிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா இருக்கு. அவங்களும் சொன்னாங்க, நான் வந்து அதான் சிஸ்டர் ஆரி ஒர்க் பாக்குறேன், ஆரி ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, அது மூலமா இன்கமும் எடுக்கலாம், நீங்க உங்க ஃபேமிலியோட சந்தோஷமாவும் இருக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம. சோ அதுக்காக தான் சொல்றேன், இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சேம் இன்னைக்கு வந்து மனோசித்ரா சிஸ்டர், இன்னைக்கு எங்க வீட்லயும் சிக்கன் பிரியாணி ஈரல் ஃப்ரை தான் அப்படின்னு சொல்லி, பெப்பர் ஃப்ரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே ஒரே மாதிரி இருந்தது. சோ ஒரே டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சிஸ்டர் அப்படிதான் வந்து சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப லக்கி சிஸ்டர், உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சிஸ்டர், நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அம்மா அப்பா இல்லைன்றதுக்கான ஒரு இதுவே கிடையாது எனக்கு. அதான் சொல்றேன்ல, ஒரு இது இழந்தோம்னா ஒரு இது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். அது உண்மைதான். என் லைஃப்ல இந்த ராஜாராணியில கூட ஒரு டயலாக் வரும், பிடிச்சவங்க போயிட்டாங்கன்னா நாமளும் போகணும்னு அவசியம் இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். கண்டிப்பா என் லைஃப்ல உண்மையாவே நான் சொல்றேன், மனசார அது வந்து நடந்திருக்கு. சோ இப்போ வந்து வெயிட் லாஸ் அந்த வீடியோ போடும் போதுனாலதான் நானா ரெசிபி உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எப்பவுமே எல்லா விதத்திலயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வேலை நீ பாக்கணும்லாம் இல்ல, பிள்ளைகளை கிளப்பி விடுறது இருக்கும், பிள்ளைங்களை வந்து பாத்ரூம் கழுவுறது கூட பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு பண்றது, வீட்டுல வர்றது, யாருக்குமே இதை வந்து நீ தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்க. சோ அது ஒரு விஷயம் என்னன்னா, எங்க மாமியாரோட வளர்ப்பு உண்மையாவே நான் அதை வந்து பாராட்டுவேன். சோ அதே மாதிரி நானும் என் பிள்ளைய வளர்க்கணும், என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் இல்ல, ஆனா அவங்க தனியா இருந்தாலும் அவங்களை சமாளிக்க தெரியறதுக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சொல்லி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் கண்டிப்பா. அதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பன் நான் நினைக்கிறேன். சோ அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்கள் பிளெஸிங் சுத்தி போடுங்க அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா செஞ்சிடலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 54 வந்து நான் வந்துட்டேன் சிஸ்டர், இன்னும் 4 kg தான் நான் வந்து லாஸ் பண்ணணும், உங்களோட டயட்டே எனக்கு எப்படி டயட் பண்ணணும்னே தெரியாம இருந்தேன், இப்போ வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் பண்ணிடுவேன் சிஸ்டர் அப்படின்னு தைரியமா சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், இது மாதிரி நிறைய சிஸ்டர் சொல்றீங்க, உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிடலாம், சரிங்களா? அப்புறம் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவீங்களான்னு எனக்கு கேட்டிருந்தீங்க. நேற்று மிஷின் காட்டினேன் இல்லையா, அது வந்து கை மிஷின் தான். அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓர அடிக்கிறது அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஸ்கர்ட் எல்லாமே தைப்பாங்க. அவங்க வந்து அப்ப வந்து கத்துக்கிட்டவங்களாம் எங்க ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையில இருக்கும்போது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போறாங்கன்னா அதனால பண்ண முடியல. இப்ப வந்து நமக்கு இந்த சேலை ஓர அடிக்கிறது, அப்புறம் டாப் புடிச்சு கொடுக்கறது, அது எல்லாமே வந்து தைப்பாங்க. எனக்கு சுத்த நாலேஜ் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட சித்தி என்னோட அக்கா 2 பேரும் தைப்பாங்களா, விதவிதமா தைச்சு கொடுப்பாங்க, போடுறதுக்கு வந்து இதுவா இருக்கும். அப்ப வந்து நமக்கு கத்துக்கணும்ன்ற ஆசையே கிடையாது. நமக்கு ஆள் இருக்கும்போது நம்ம கத்துக்கணும் தோணாது இல்லையா. எனக்கு வந்து போக்கஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் எடிட்டிங் அது மேல ஆர்வம் வந்து ரொம்ப இருந்தது. சோ எனக்கு வந்து அதுல ஆர்வம் போயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு விதமா தானே, ஒரே விதமா ஆர்வம் இருக்காது இல்லையா. அது போக
இங்க டெல்லிக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ஆளே கிடைக்காத போது நம்ம அதை கத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. ஆனா டைம் குழந்தைய வச்சுட்டு என்னால பண்ண முடியல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா கத்துக்கணும். இது எல்லாமே கத்துக்கிறதுனால தப்பு கிடையாது, கண்டிப்பா கத்துக்கணும். சோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணி வச்சுக்கேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் காணும் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.60 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டாலும் நம்ம வந்து அழகா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர் இல்லையா? அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நான் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் மட்டும் தாங்க குடிக்கிறேன். ஏன்னா வேற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கணும் தோல்ல. காலையில இது வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி அவங்களுக்கு வந்து நல்லா வந்து இஞ்சியும் சீரகத்தையும் கொதிக்க வச்சு அம்மாச்சிக்கு மாமாவுக்கு மட்டும் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவை தாங்க பீட் பண்ணிட்டு இருக்கேன். இட்லி வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து அவங்களுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் வந்து போகிறாங்க. ஸோ அதனால தான் சரின்ட்டு காஃபியும் வந்து சைடில் வந்து போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்களேன், இந்த உப்பு கடலையை வந்து வாங்குறதுங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சட்னி அரைக்கும் போது அது தோல் உரிக்கிற ஒரு வேலை இருக்கே, ஊன்னு ஊதிக்கிட்டே இருப்பேன். அந்த தோலுக்கு மூச்சே ஒரு மாதிரியா வாங்குற மாதிரி இருக்கும், அதுவும் காலையிலேயே வந்து. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அந்த காஃபியை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே அவர் வந்து பிரெட் தான் சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் சட்னி அரைச்சலாம் சொல்லிட்டு ஓரளவுக்கு தோல் எடுத்தேங்க. அதை அப்படியே வச்சாச்சு. அப்புறம் ஒரு கூட்டிட்டு மிக்ஸி ஜார்ல இப்போ நம்மள பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வந்து அரைக்கிற மாதிரி. சரி அரைச்சிட்டு இருக்கும் போது அப்புறம் கொத்தமல்லி தலை இருந்துச்சு, அதையும் சேர்த்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு சைட்ல இட்லியும் வேக அரைச்சிச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வெளியில வச்சுட்டு சரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அப்படியே வந்து இட்லியை வந்து எடுத்துட்டு இருந்தேன். எண்ணெயெல்லாம் தடவ மாட்டேங்க. லைட்டாக ஒரு நிமிஷத்துலாம் இல்லைன்னா பைப்பில் வந்து தண்ணியில் காட்டிட்டோம்னா நமக்கு வந்து எடுத்துடலாம். அம்மாச்சிக்கு இட்லி சட்னிலாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு இது சட்னி வந்து தாளிக்கலாம் இல்லை, அப்படியே சிம்பிளாகவே வச்சாச்சு. அப்படியே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கழுவிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். 2 சைடு இந்த இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு இட்லி சட்னி ரொம்ப பிடிக்கும், இங்கே உள்ள நார்த் இந்தியன்ஸ்க்கு. ஸோ அதான். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. எத்தனை சொட்டு வந்து போடுற மாதிரி இருக்கு பாருங்களேன், ஸ்கூட்டிலே வந்து போவாங்களா. ஸோ அதனால நான் ஒரு 3 இட்லியும் அது கூட வந்து சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். எனக்கு இன்னமும் அந்த இட்லி சட்னியை சாப்பிடும் போலவே இருக்குது அதனால. ஸோ அதனால குட்டி குட்டியாக 3 இட்லி அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து கருணக்கிழங்கு, இந்த பொங்கல் டயத்துல தான் இந்த கருணக்கிழங்குலாம் இங்கே வந்து தமிழ் கடையில வந்து கிடைக்கும். ஸோ அந்த கருணக்கிழங்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா அதை கொஞ்சம் எடுத்து அது பாதி மட்டும் எடுத்து வேக வச்சுட்டு அப்புறம் வந்து மொச்சப்பயிரும் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான குழம்பு வைக்க போறோம். கருவாடு, அப்புறம் மொச்சப்பயிறு, மொச்சக்கொட்டை அப்படிதான் சொல்லுவோம் நாங்க, அது அப்புறம் வந்து கருணக்கிழங்குலாம் போட்டு குழம்பு வைக்க போறோம். சரி அதை வந்து 2 வேக வச்சுட்டு நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குக்கர்ல வந்து உடனே வந்து இந்த மாதிரி இது மொச்சப்பயிரை வந்து இந்த மாதிரி லைட்டா வறுத்துட்டு போட்டு உப்பு போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாசனையும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வேக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வேக வைப்போம். குக்கர்ல வந்து ஒரு 4 விசில் விடக்கலாம் சொல்லிட்டு இங்கிட்ட வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு கருணக்கிழங்கும் வெந்துட்டு இருந்தது. கருணக்கிழங்கு தனியா குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும், மொச்சப்பயிறு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும், இந்த மாதிரி கருவாடு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சரி மிச்சம் இருந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன் நான். சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அம்மாச்சிக்கு வந்து எப்பவும் போல நம்ம வந்து 11 மணி போல காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வேக வச்சிட்டோம். நம்ம மூடி வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சுங்க, வேற அந்த மூடியை காணோம். ஸோ அதனால மாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டு சரி துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம், அந்த வேலையும் நடந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து களைஞ்சு உல வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சுட்டு இருந்தேன் நான். மொச்சப்பயிர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்து வெந்திருந்தது. அதான் அதுக்கு ஏத்தப்பல விசில் வச்சுக்கோ, இல்லைன்னா நைட் ஊற வச்சும் ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வைக்கும் போது நல்லா ஒரு மனமா நல்லா இருக்குங்க. ஸோ அதனாலதான் இங்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் சரி கருணக்கிழங்கு உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிழங்கு வந்து கையெல்லாம் அரிக்காதுங்க. அதுக்கப்புறம் ஒரு
கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் வந்து கூடுதலா சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஐயோ எண்ணெய் சட்டியை தட்டி விட தெரிஞ்சேங்க, கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கிறோம்ட்டு. நல்ல வேலை உஷாராயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டி சேர்த்துட்டு அதை வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை இல்ல, அதனால நான் வந்து சேர்க்கல. வாங்கணும்னு நினைக்கிறேன், பக்கத்து வீட்டுல தான் இருக்குது, அதை போய் வாங்க முடியல. அதை வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே சுருள சுருள வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கணும். நம்ம வந்து ரொம்ப சப்புன்னு பண்ண மாட்டோம். எப்படின்னா கொஞ்சம் புளியும் தூக்கலா இருக்கும், உரப்பும் நல்லா தூக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சுக்கிட்டே, அதுக்கப்புறம் இங்கிட்ட சோறு வெந்துருச்சுங்க, சரி அதையும் வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சா, நம்மளோட மொச்சப்பயிரை அதுல சேர்த்துக்க போறோம். சூப்பரா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா. அதுக்கப்புறம் நம்ம கருணைக்கிழங்கையும் சேர்த்துக்க போறோம். நல்லா ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வதக்கும் போது கூட வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லாவே வேக வச்சுட்டேன், ஸோ அதனால இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்குவோம்ல, அப்ப கூட நீங்க சேர்த்து கூட வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ கருவாடையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கருவாடை உள்ள சேர்த்து லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை தூவி, அவ்வளவுதாங்க. அமிர்தமான ஒரு சூப்பர் குழம்புங்க. இந்த குழம்பு பார்த்தாலே நான் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா என்னோட ஃபேவரட், எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சூப்பரா வந்து சரி குழம்பு வச்சு துணியை காய போட்டுடலாம், நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடு குழம்பு எல்லாம் வச்சு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, அம்மாச்சி வேற மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு, நானும் வந்து சாதம், அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு, கருணைக்கிழங்கு, கருவாடுலாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை கொஞ்சம் சாதம் போட்டு நான் சாப்பிட்டேங்க. இதுலயே பாதி அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழம்பு ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தேடுங்க கண்டிப்பா. ஆனா இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ரவக்களி கூட செஞ்சோம்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு மதியம் வந்து நான் உட்கார மாட்டேன். அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுவேன். வார்ம் வாட்டர் தாங்க நான் வந்து குடிக்கிறேன் ஈவினிங் டயத்துல இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். மாமா வந்து இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் வந்து பொங்கல் சாமான் வந்து வாங்க போவாங்க இங்க தமிழ் கடையில. ஸோ அதுக்காக அவங்கள வந்து கிளப்பி விட்டாச்சு. போயிட்டு வரையிலே வந்து பாத்தீங்கன்னா, போயிட்டு வரையில ஆஃபீஸ்ல இருந்து வரையிலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு வந்தாங்க, ரசமலாய். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த ரசமலாய் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா. அதனால நான் சொல்லி அளவா வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்ட்டேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 3-4 பீஸ் பிள்ளைங்களுக்கு, அம்மாச்சிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமா அந்த பால் ஊத்தி அது ஒரு ரசமலாய் சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கடையில வந்து செய்யற குலோப் ஜாமுன் பிடிக்காதுங்க, ஓவர் தித்திப்பா இருக்கும், ரொம்ப நல்லா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதை நான் எடுத்துக்கவே இல்லை. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல செஞ்சா குலோப் ஜாமுன் நல்லாவே சாப்பிடுவேன். அந்த மாதிரி என்ன மாதிரி யார் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நைட்டு வந்து டின்னர் எடுத்துக்கும் போது அந்த மொச்சப்பயிறு, கருணைக்கிழங்குலாம் வந்து அதிகமா வச்சு ஒரு கிண்ணத்துல அது கூட ஒரு வெள்ளரிக்காய் பெருசா கட் பண்ணி வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டின்னர். எல்லாருக்கும் சாப்பாடு வந்து சாதம் குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ட்ரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீரகமும் சோமும் கொதிக்க வச்சு குடிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அது போக இந்த மாதிரி பயறு வகைகள் சாப்பிடும்போது நமக்கு டைஜஸ்டனுக்கு, கேஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மலச்சிக்கல்லாம் தீந்துரும், சரிங்களா, அதனால சொல்றேன். ஸோ சூப்பரா வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேங்க. ஸோ இன்னைக்கு vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. நாளைக்கெல்லாம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.